நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய மக்களுக்காக பதிவு செய்யப்பட வேண்டிய வீடியோ. இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்புகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பை பூரா சுரண்டிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து அவங்களுடைய உடலை கூட இங்கே சரியாக அனுப்புறது கிடையாது. மாறாக அவங்களுடைய உறவினர்களுக்கும் அவங்க ஏழையானவங்கிறதுனாலேயே அவங்களுக்கான எந்த விதமான அங்கீகாரமும் அரசினுடைய உதவியும் கிடைக்கிறதில்ல. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்ச ஒரு குடும்பம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய குடும்பம். சஜாத்தி அந்த லேடியினுடைய மரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவிலான வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மட்டுமல்ல, 3 இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூக்கு தண்டனை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது. ஆர்டிஏ ஆக்டின் படி 2014 இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவு இந்தியர்கள் எந்தெந்த அரபு நாடுகள்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழு தொகுப்பையும் இதில் சேர்த்து வச்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. குடும்பத்தில் கஷ்டம், வச்சிருக்கக்கூடிய ஏக்கர் பரப்பிலான நிலம் கூட தரிசு நிலமாக போயிடுச்சு. பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அதனால் வரப்பு பூரா கழிவுகளாக இருக்குது. விவசாயம் பண்ண முடியல. விவசாய நிலத்தை விற்கக்கூடாதுன்னு வேறு நம்ம நாட்டில் சட்டங்கள்லாம் இருக்குது. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூழு கூட குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் 75 ஆண்டு காலமாக நம்முடைய இந்திய அரசு நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து 1000க்கும் மேற்பட்ட பெரிய பணக்காரர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்களில் இந்தியர்கள் 1000 பேர் இருக்காங்களாம். அப்போது மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏழையாக தான் இருக்கான். இந்த ஏழை என்ன பண்ணுறான், தனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் ஊதியம் கொடுக்கறதுக்கு இங்கே வேலை இல்லை, வெளிநாட்டிலையாச்சும் அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வேலைக்கு தேடி அப்ளை பண்ணுறாங்க. அவங்கள இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியா பெரிய அளவில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் தான் இந்த சஜாத்தி அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்த 33 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க இருந்தப்போ அவங்க முகத்தில் தீப்பற்றி எரிஞ்ச நிகழ்வுகள் இருந்திருக்கு. அதற்கு பிறகு அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சால் அவங்க முகம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு தூரம் அதை வச்சுட்டு எப்படி வெளியில் போக முடியும்? ஸோ அந்த மாதிரியான இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதை தாண்டி குடும்பத்தினுடைய வறுமை, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு, இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க சஜாத்தி. அப்போ தான் அவங்க யுஏஇயில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒரு வீட்டு வேலைக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கால் பண்ணி சொல்கிறார். அந்த நபருடைய பேர் உசேர். அவர் ஆக்ராவை சேர்ந்தவர். அவர் இந்த பொண்ணுக்கு அறிமுகமாகறாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா உதவியுமே நான் செஞ்சு தந்துடுவேன், நீங்கள் இங்கே போய் வீட்டு வேலை செஞ்சால் மட்டும் போதும், மாதம் உங்களுடைய குடும்பத்துக்கான வருமானத்தை நீங்கள் அங்கேருந்தே இங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்கு அனுப்பலாம் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இதற்காக அவங்க பணமும் இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி தான் உசேருங்கிற நபர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க யுஏஇக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு ஒரு டாக்ஸி ரெடி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இது நடந்த சம்பவம் 2021. அடுத்து 2021லேருந்து 2022 வரைக்கும் அந்த குடும்பத்தில் அவங்க ஒரு வேலையாளாக இருக்காங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் அந்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை ஒரு 4 மாத காலம் இந்த பெண்ணுடைய பராமரிப்பில் தான் இருந்திருக்காங்க. ஸோ பிறந்த ஆண் குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பையும் இந்த லேடிகிட்ட சஜாத்திகிட்டே கொடுக்குறாங்க. ஸோ வீட்டு வேலை செய்யணும்,
அதோடு சேர்த்து குழந்தையையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த அம்மா வந்து வீட்டில் தான் தனியாக இருக்காங்க. அப்போது குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த குழந்தைய வீட்டு வேலைக்காரியாக இருக்கக்கூடிய சஜாத்திட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது சஜாத்தி போய் தடுப்பூசி போட்டுட்டு வர்றாங்க. இரவெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அந்த சஜாத்திட்ட தான் இருக்குது. கணவனும் மனைவியும் தனி ரூமில் இருக்காங்க. புரியுதா? இப்போது இந்த சஜாத்திட்ட இருந்த குழந்தை வந்து 4 மாத குழந்தை இரவு தூங்கி எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிக்கும் போது குழந்தை இறந்து போச்சு. மூச்சு வரவே இல்லை. அது ரிலேட்டடாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது குழந்தை ஏற்கனவே செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த சஜாதி தான் இந்த குழந்தைய கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி எந்த விதமான மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவும் பெரிய அளவில் இல்லை. ரைட்டா? நம்ம ஊரில் இந்த 4 மாத குழந்தைய வந்து வீட்டு வேலைக்குன்னு சொல்லி 4 மாதமாக பராமரித்து வந்த ஒரு பெண் வந்து கொலை செய்வாளான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஈவெண்ட்டும் நடக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஒரு வீட்டில் முழுமையாக ஒரு பிள்ளையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மாவால் கொலை செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த பேரண்ட் வந்து கண்டிப்பாக இவங்க தான் கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யுஏனுடைய சட்டத்தின்படி அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. 2024 இவங்களை விடுவிக்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுக்கப்படுது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை சபீர்கானால் வழக்கு தொடர முடிஞ்சே தவிர அவங்கள நேராக போய் சந்தித்து அவங்களுக்கு ஒரு லாயர் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வாதாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் 14 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அது சஜாத்தி பேசுகிறாங்க. இதாம்மா என்னுடைய லாஸ்ட் கால் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து அழுகிறாங்க. நான் தவறு எதுவும் செய்யலை, ஆனாலும் நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுகிறாங்க. அதுக்கப்புறம் தாயும் தந்தையும் வந்து எப்படியாவது உன்னை மீட்டுருவோம், நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் 15 அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இப்போ இது நடந்து 1 மாத காலம் ஆக போகுது. இப்போது இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மார்ச் 1 வீக்கில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. 3 இந்தியர்களுக்கான மரண தண்டனை அப்படிங்கிறது யுஏஇயில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் 2 பேர் கேரளாவை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஜாத்தி அப்படிங்கிறவங்க தான் அந்த 3ஆவது நபர். அப்போது இந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவையும் கூட்டு போய் அந்த அடக்கத்தில் வந்து கலந்துக்க வைக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து நல்லடக்கம் செய்யப்படுது. இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இது ஒரு புறம். ஆனால் இந்த சஜாத்தி விடுவிக்கப்பட வேண்டியவரான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி இன்னமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி நிமிஷா பிரியா, அவங்க ஏமனில் இன்ன வரைக்கும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான மரண தண்டனை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னமும் அவங்களுக்கான அந்த தொகை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. அதை இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் செய்யாமல் இருக்காங்க. ஸோ இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, இது மாதிரி எவ்வளவு இந்தியர்கள் வெளிநாட்டில் தவிக்கிறாங்க அப்படிங்கிற முதல் கேள்வி. இன்னும் 54 இந்தியர்களுக்கு தூக்கு தண்டனை விரைவில் நிறைவேற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 29 பேர் யுஏஇயில் இருக்கிறவங்க தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கிறவங்க தான். அப்போ இவ்வளோ பேருக்கு வரிசையாக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது இந்தியன் கவர்மெண்ட் ஏன் வந்து தட்டி கேட்காமல் இருக்காங்க? அப்போது அவங்களுக்கான ஆயுள் தண்டனையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை கூட இந்திய அரசு எடுக்கலையா அப்படிங்கிற பெரிய கேள்வி. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரே பாவம் அவரை காரில் வழிமுறித்து அவரை அடிக்க போயிட்டாங்க. அதனால் வந்து அவமானத்தில் தலை குனிஞ்சு என்னப்பா போகிற அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வருத்தத்தில் தான் இருக்கார். நான் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட பெரிய டாரிஃப் அப்படிங்கிறத நினச்சி அவர் வருத்தத்தில் இருக்கார். ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜைகள் வெளிநாட்டில் வந்து போய் இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு என்ன லாபம்னு கேட்டால், அந்நிய செலவாணி இந்தியாவுக்கு அதிகமாக கிடைக்கும். அங்கேருந்து நம்முடைய மக்கள் உழைச்சி அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்கல்ல காசு, இதன் காரணமாக நம்முடைய அந்நிய செலவாணி இந்திய அரசுக்கு அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போனவனை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. என்ன பிரசாத் இப்படி சொல்கிற? அவங்க தப்பு தானே பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கட்டுமே அப்படின்னு சொன்னால், அவங்க இந்தியாவினுடைய பிரச்சனைகளாக இருக்கிறதுனால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கான வேலையும் அவங்களுக்கான லாயரை வந்து அலோகேட் பண்ண வேண்டிய வேலையும் இந்திய அரசுக்கு இருக்குது. அதை ஒவ்வொரு கேஸ்லையும் இந்தியன் கவர்மெண்ட் சரிவர செஞ்சுருக்கா அப்படின்னு ஆர்டிஐ ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிது. அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்.
இன்னமும் 10,152 இந்தியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய 86 சிறைகளில் வாடுறாங்க அப்படிங்கிறது தான். இவங்கெல்லாம் தூக்கு தண்டனைக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 நம்முடைய பார்லிமெண்ட்டில் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் என்னென்னா, இந்த வளைகுடா நாடுகள் இருக்காங்கள்ல, பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அண்டு UAE, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்குல்ல, மொத்தம் 88 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக 34 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இந்தியாவுக்கு வருது. அப்போது எவ்வளவு அந்நிய செலவாணியினுடைய லாபம் வந்து இந்தியர்களுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த 10,152 இந்தியர்களுடைய மரணத்தை ஏன் இவங்க தடுத்து நிப்பாட்டக்கூடாது? இவ்வளவு வருவாயை வாங்கி குவிக்கக்கூடிய இந்தியா அவங்களுக்குன்னு ஒரு அட்வொகேட்டை வைக்கிறதுக்கு கூடவா அவங்களால முடியல அப்படிங்கிற கேள்வி. 24,570 இந்தியர்கள் 2014 2018 வரைக்கும் வெவ்வேறு காரணங்களால் வெளிநாடுகளில் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய உடலை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல இந்திய அரசு பெரிய அளவில் அக்கறை காட்டுவது இல்லை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் பல்வேறு பேட்டிகள் மூலியமாக தொலைக்காட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறதுனால இந்த 24,570 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பெருசாக தெரியலை. இப்போது அது RTI மூலிமா வெளிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்களா நம்முடைய இந்தியர்கள் வெளிநாட்டில் அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் குடும்ப வறுமையின் காரணமாக போகிறாங்க. ஆனால் அந்த இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய திருட்டு பசங்க அவங்கள ஏமாற்றி வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் பிடுங்கிக்கிறாங்க. இதனால் அங்கேருந்து இங்கே வர முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலையும் இந்தியர்களுக்கு ஏற்படுது. இதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரியல. ஸோ இப்படி பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி. மொத்தமாக 88 லட்சம் இந்தியர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து இந்தியர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை வளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்நிய செலவாணியை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உதவ வேண்டியது அரசினுடைய கடமை தானே. அதை இங்கே இருக்கக்கூடிய யாருமே பெருசாக பேசுகிறதில்ல. ஸோ வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களை காப்பாற்றுவதற்கு இந்திய அரசு துணையாக இருக்குங்கிற நம்பிக்கையே நம்மளால் விதைக்க முடியாது. ஆனால் இவ்வளவு பேர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவேர்னஸ் பரப்ப முடியும். எப்படி? வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.